ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 3 அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய பௌர்ணமியை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது துளாராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க இருக்குது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மாதம் மாதம் பௌர்ணமி திதி வரும். அதாவது இது மாதம் வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரத்தோடு தான் வந்து சேரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னா, ஆருத்ரா தரிசனம் தாங்க. இந்த ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா, எல்லா சிவன் கோயில்லையுமே ரொம்ப விசேஷமாக வந்து தான் நடத்துவாங்க. இருந்தாலும் உத்திரகோச மங்கையில் நடக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுறாங்க. ஏன்னா இந்த நாளில் தான் மரகத நடராஜரை வந்து தரிசிக்க முடியும். ஏன்னா இந்த டைமில் இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து இந்த லிங்கத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வர்றதுண்டு. 2026ஆம் ஆண்டில் ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு நடைபெறுது. அபிஷேக பிரியனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தினமுமே பல்வேறு விதமான பொருட்களால் அபிஷேகம் நடத்துவாங்க. ஆனால் சிவபெருமானுடைய நடராஜ திருமேனிக்கு வருடத்துக்கு 6 முறை மட்டும்தான் அபிஷேகம் நடத்துவாங்க. அதாவது திருமஞ்சன அபிஷேகம் நடத்துவாங்க. அப்படி மார்கழி மாதத்தில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படக்கூடிய உற்சவம் தான் ஆருத்ரா தரிசனம். இந்த ஆருத்ரா தரிசனம் உத்தரகோச மங்கையில் ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க. உலகிலேயே முதல்ல சிவன் கோவில் அப்படின்னும், உலகிலே மிகப்பெரிய மரகத நடராஜர் இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னும் சிறப்பு பெயர் பெற்றது தாங்க உத்தரகோச மங்கை. இந்த தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய மங்களநாதர் திருக்கோவிலில் இருக்கக்கூடிய நடராஜரை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. மார்கழி மாதம் நடைபெறக்கூடிய ஆருத்ரா தரிசனம் தான் வருடத்திலுடைய அனைத்து நாட்களுக்குமே சந்தன காப்பிட்டு காட்சி தரக்கூடிய நடராஜ பெருமான இந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு மட்டும் மரகத திருமேனியை வந்து தரிசனம் செய்ய முடியும். ஸோ மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சிவபெருமானுக்குரிய திருவோதரை நட்சத்திரம் அன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு அபிஷேக ஆராதனை, அதை தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. வருடத்தில் 6 முறை மட்டும்தான் நடராஜருக்கு திருமஞ்சனமே வந்து செலுத்தி வழிபாடு செய்வாங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தாங்க இந்த ஆருத்ரா தரிசனம். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா சிவன் கோவில்லையுமே வந்து செய்வாங்க. இருந்தாலும் உத்தரகோச மங்கை அப்படின்றது ரொம்ப சிறப்பானது தான். இப்போ 2026ஆம் ஆண்டில் ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறாங்க. ஸோ நடராஜருடைய சந்தனம் எப்போ கலைக்கப்படுது அப்படின்னா, ஜனவரி 2ஆம் தேதி காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மரகத நடராஜருடைய சந்தனம் கலைக்கப்பட்டுடும். மரகத திருமணியாக வந்து காட்சி கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு நள்ளிரவு 12 மணிலேருந்து ஜனவரி 3ஆம் தேதி காலையில் 2 மணி வரைக்கும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள்லாம் வந்து நடத்துவாங்க. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு சந்தன காப்பிட்டு ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தீபாராதனைகள்லாம் காட்டி முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜனவரி 3ஆம் தேதி இரவு வரைக்குமே சந்தன காப்பிட்ட திருமேனியோட தான் நடராஜ பெருமானை வந்து பார்க்க முடியும். ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு திருவோதர களி வந்து படைச்சி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். இந்த திருவோதர களி ஏன் வந்து செஞ்சு வழிபாடு செய்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு கதையே இருக்குங்க. ஸோ அந்த வரலாற்று கதையும் நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா சேத்தனார் அப்படின்னு ஒரு சிவனடியார் வந்து இருந்திருக்காருங்க. அவர் வந்து விறகு வெட்டி விற்று அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் தினமுமே வந்து சிவனடியாருக்கு வந்து உணவுகளை வந்து கொடுத்துட்டு இருந்தாராம். அவர் வந்து முதல்ல சிவனுடைய அடியார்களுக்கு உணவெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்து சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. அதை தான் அவர் வந்து வழக்கமாகவே வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. அந்த மழையால் வந்து விறகு எல்லாமே வந்து நனைஞ்சு போச்சு. ஸோ விறகு விற்றா தான் அவர்கிட்ட வந்து பணமே இருக்கும். அந்த மழையில் நனைஞ்சதுனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய காசு கிடைக்கல. அவர் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அரிசியும் வெள்ளத்தை மட்டும் வச்சு ஒரு களி வந்து சமைக்கிறாரு. அந்த களியை சமைச்சு சிவனடியாருடைய வருகைக்காக வந்து காத்துட்ருக்காராம். ரொம்ப நேரம் ஆகியுமே அந்த டைமுக்கு யாருமே வந்து வராமல் போயிடுறாங்க. வருத்தத்தில் இருந்த அவருடைய மன வேதனையை வந்து போக்கணும்,
அவருக்கு அருள் செய்யணும் அப்படின்னு எம்பெருமான் ஈசனே வந்து நினைத்திருக்காரு. ஸோ தானே சிவனடியாரா வந்து மாறி சேத்தனாருடைய இல்லத்துல களி இதையே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஊர் கோவில்ல நடராஜர் முன்னாடி பார்த்தீங்கன்னா, களியெல்லாம் அங்கங்க சிதறி கிடக்குதுங்க. இத பார்த்து மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. அர்ச்சகர்கள் எல்லாமே வந்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு அசரறி வந்து ஒலிச்சிருக்கு. அதாவது சேத்தனாருடைய வீட்ல களி உண்டதா வந்து அந்த ஒரு ஒலி வந்து வந்திருக்கு. ஸோ அத கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு வந்து சந்தோஷம். பக்தனுக்கும் அருள் செய்யணும் அப்படின்றதுக்காக ஈசனே வந்து அடியாரா மாறி வந்திருக்காரு அப்படின்னு இந்த நாளை சிறப்பிக்கணும் அப்படின்ற விதமாக தான் வருஷம் வருஷம் வரக்கூடிய திருவாதிரை நாளில் ஆருத்ரா தரிசன விழாவில் சிவனுக்கு களி வந்து படைத்து வழிபாடு வந்து செய்கிறாங்க. ஸோ இதுதான் ஆருத்ரா தரிசனத்தின் பொழுது திருவோதரை நட்சத்திரத்தன்னைக்கு களி செய்து படைக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து எம்பெருமான் ஈசனுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக வீட்டில் நீங்களும் திருவாதிரை களி வந்து படைத்து வழிபாடுகள் செய்யுங்க. கண்டிப்பாக அவரும் உங்களுக்கு வந்து அருள் கொடுப்பாருங்க. ஸோ இந்த பதிவில் ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்து உத்தரகோச மங்கையில் சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறதையும் இந்த திருவாதிரை களி உருவானதுக்கான விதம் என்ன, அதனுடைய கதை என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த தகவல் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக கேள்விப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க என்ன மாதிரியான பலன்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா பௌர்ணமி அப்படின்னாலே நிறைய விஷயத்துக்கு வந்து சிறப்பான நாள் அப்படின்றதும் நம்ம ரெகுலராக வந்து நிறைய பதிவுகளில் பௌர்ணமியை பற்றின சிறப்புகளையும் பூஜைகளையும் வழிபாட்டு முறைகளையும் பற்றி கொடுத்துட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் இந்த பௌர்ணமி எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். இப்போ வாங்க பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் துளாராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க இருக்குது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசி மண்டலத்தில் 7வதாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது? 2026ஆம் வருடத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் ஒரு மிதமான பலன்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குங்க. ஏன் அப்படின்னா மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு 3வது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. அதே நேரத்தில் ராகு 5வது வீட்லேயும், சனி 6வது வீட்லேயும், குரு 9வது வீட்லேயும், கேது 11வது வீட்லேயும் வந்து இருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நிதி ரீதியாக இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு மிதமாக தான் இருக்கும். ரொம்ப வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி கிடைக்குதோ அதே அளவுக்கு உங்களுக்கு செலவுகளும் இருக்குங்க. ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப மிதமானதாக தான் இருக்கும். அதனால் ஒரு சில நிதி சவால்களை நீங்கள் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். பெருசாலாம் உங்களை எந்த ஒரு பிரச்சனையும் நிதி ரீதியான பாதிப்புகள் உங்களை ஒன்றுமே பண்ணவே பண்ணாது, பயப்படாதீங்க. வேலை செய்யக்கூடிய விரும்பவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றம் இருக்கும், வேலையில் ஒரு நிலைத்தன்மையும் வந்து கிடைக்கும். ஸோ பெர்மனண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதே தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு தான் அதற்கான பலன்களை வந்து கொடுக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் இருக்குது. ஸோ படிப்படியாக நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைய போகிறீங்க. எல்லாமே வந்து இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து தயாராகிக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே எல்லா மாற்றங்களும் வந்து கிடைக்காது, படிப்படியாக வந்து எல்லாம் நடக்கும். பொறுமையாக இருங்க. குடும்ப விஷயங்களும் அப்படிதாங்க. முன்னாடி இருந்ததை விட இந்த ஆண்டில் உங்களுக்கு அதாவது இந்த மாதத்தில் நிறைய சிக்கல்கள் வந்து குறையும். ஆனால் ஒரு சில நேரங்களில் சொத்து பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சொத்து சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய சப்போர்ட் இருக்கும். காதல் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் துளாராசிக்காரங்களே உங்களுடைய அன்புக்குரியவங்களோட அன்பான ஒரு சில தருணங்களை நீங்கள் செலவிடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்களுடைய நேரத்தை பகிர்ந்துக்கும் பொழுது அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷ நிலை இருக்குது. திருமணமானவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. மாதத்தினுடைய பிற்பாதி வாழ்க்கை துணையுடைய பெயரில் நீங்கள் ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்குவீங்க, இல்லை அவங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும். உடல்நலமும் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது, ஓரளவுக்கு வந்து சிறப்பாகவே இருப்பீங்க. ஆனால் அப்பப்போ தோல் சம்பந்தமான விஷயங்கள், காதுகளில் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அதுபோல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த புத்தாண்டு ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெற்றிக்காக தொடர்ந்து வந்து போராட வேண்டியிருக்கும். பயணங்களும் அப்பப்போ உங்களுக்கு வந்து ஏற்படும். பயணத்தின் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. ஏன்னா தோள்பட்டையில் காயங்கள் எல்லாம் மூட்டு வலிக்கு இதுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த ஜனவரி மாதத்தினுடைய பிற்பாதியில் நிறைய விஷயங்கள் மாற்றம் இருக்கும். எல்லாமே ஆரம்பத்தில் இருந்தாலுமே கூட எல்லாமே நாள் போக போக உங்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும்.
சொல்லப்போனால் என்ன பிரச்சனைகள் வந்ததோ அது வந்த மாதிரியே தானாகவே வந்த மாதிரி தானாகவே வந்து போயிடும். ஸோ அதனால் அதுக்காக நீங்கள் பெருசாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ, செலவு பண்ணணுமோ, பயப்படணுமோ அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரி இந்த டைமில் மன அழுத்தம் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ டென்ஷன் வந்து குறையும். எல்லாமே நம்மளால் செய்ய முடியும், சமாளிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துப்பீங்க. இந்த டைமில் உங்களுடைய பணிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வலிமையானது இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா படிக்க முடியும். கண்டிப்பாக வந்து இந்த டைமில் துளாராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய சோம்பேறித்தனம் தான். சோம்பலை நீங்கள் கைவிட்டுட்டு தொடர்ந்து கடினமாக வந்து போராடி உழைச்சிங்க அப்படின்னா உங்களை விட வெற்றியாளர்கள் அப்படின்னு யாருமே இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு அட்டகாசமான ஒரு நேரம். உடலை வந்து சோர்வடைய செய்யாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. நல்ல தூக்கத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றங்கள் செய்துக்கோங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கிரனுக்கு உரிய ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். மறக்காமல் வழிபாடுகள் செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.